எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா சேம் குக்கிங் வீடியோ தான் பார்க்க போறீங்க. இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான டிஷ் செய்ய போறேன். எனக்கு ரொம்ப ஃபேவரட், எனக்கு ரொம்பவே பிடிச்ச டிஷ். முக்கியமா 3 பொருள் இருந்தால் போதும் இந்த டிஷ்ஷை சூப்பராக செஞ்சிடலாம். ரொம்பவே ஈஸி தான். இது வந்து பெரியவங்களை விட குட்டி குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். தோசைக்கு வச்சு சாப்பிடலாம், சூடான ரைஸில் போட்டு சாப்பிட்டோம்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன். இந்த டிஷ்ஷை பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. பட் நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் ரொம்பவே சிம்பிளாக பண்ணுவோம். ஆனால் டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோவில் வாய்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கேட்கும், பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து செம்மையாக பார்த்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 2000 years later. இப்போ தேவையானதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. ஆனியன், வரமிளகா, பூண்டு இதெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கடாயை எடுத்துக்கலாம். வாய்ஸ் ஓவர் கொடுத்தே ரொம்ப நாள் ஆச்சு. பக்கத்தில் வந்து இன்னொரு குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், ஆயில் ஊற்றுறேன். எனக்கு இந்த அளவுலாம் சொல்ல தெரியாது, என் இஷ்டத்துக்கு தான் பண்ணுவேன் நான். அப்புறம் இந்த மாதிரி போடக்கூடாது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே, ஏன்னா நான் ஹையில் வச்சு நான் பட்டுக்கு போட்டேன், அப்புறம் அது கருகிடுச்சு. அந்த மாதிரி நீங்கள் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு ஆனியன் போட்டுட்டு அப்புறம் வரமிளகா போட்டாலும் ஓகே, இல்லை சிம்மில் வச்சுட்டு வரமிளகா போட்டாலும் ஓகே. நான் ஏன் ஃபஸ்ட்டு இது போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இதில் வந்து நம்ம பெருசாக எந்த மசாலா பொடியும் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ சிக்கன் வந்து ஒயிட்டாக வரும். அந்த மாதிரி வர வேண்டாம் அப்படின்னா இந்த இது ஃபஸ்ட்டே போடுறதுனால சிக்கன் வந்து கலராக வரும் லாஸ்ட்டாக டிஷ்ஷு. நான் என்ன சொல்ல வரேன்னு எனக்கே தெரில, நீங்களே பார்ப்பீங்க. அப்புறம் ஆனியன் போட்டாச்சு, ஆனியன் பூண்டு எல்லாமே போட்டாச்சு. அப்புறம் அதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் போட்டிருக்கேன். நல்லா போட்டு சக் 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 சக்குன்னு கிண்டி 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 எடுக்கணும். வீடியோ வந்து ஒரு கையில் பிடிச்சிட்டு எடுக்கிறதுனால என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரில, அங்கங்கே போகுது எல்லாம். ஒன்றுமே இல்லை, கடாயில் ஆயில் போட்டுட்டு வரமிளகா, ஆனியன், அப்புறம் பூண்டு இல்லாமையும் செஞ்சுக்கலாம். டிஷ் நல்லா தான் வரும். நான் வந்து எனக்கு பூண்டு பிடிக்குன்றதுனால போட்டிருக்கேன். அதுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டு இந்த மாதிரி நல்லா அந்த ஆனியனுக்கு ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே, கோல்டன் ஃப்ரை வர அளவுக்கு நல்லா பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நான் சொன்ன ஆனியனோட ஸ்டேஜ் வந்து இதுதான். இப்போ இது கூட நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இருக்கதே 2 கை தான், அதில் ஒரு 2 கையும் பிஸியாகவே இருக்கனால கேமரா ஏதேதோ ஆங்கிளில் போகுது, ஃபோனும் கோளாறு பண்ணுது, இந்த மாதிரி அடிக்கடி ஸ்ட்ரக் ஆகுது. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக நானே அரைச்ச பிரியாணி மசாலா, அது மட்டும் ரொம்ப கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன், ஒரு ஃப்ளேவருக்காக போட்டாச்சா. போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகுத்தூள், பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் லைட்டாக, இந்த டிஷ்ஷுக்கு வந்து பெப்பர் ரொம்பவே முக்கியம். பெப்பர் போட்டால் தான் தூக்கலாக செம்மையாக இருக்கும். எல்லாத்தையும் இப்படி என்னமோ பண்ணுறேன். வீடியோ இப்படி கண்டமேனிக்கு ஸ்ட்ரக் ஆகுது, எனக்கும் ஒன்றும் புரியல. ஓகே, எல்லாத்தையும் இப்படி பண்ணி புரட்டி வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். சிம்லேயே வச்சிட்டோன்னா கொஞ்சம் நேரத்தில் சிக்கனே நல்லா தண்ணி விட்டு அழகாக வந்துடும். அதை நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, சிக்கன் வந்து இந்த அளவுக்கு தண்ணி அதுவாகவே கொடுத்துருச்சு நமக்கு. இப்போது நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதை வந்து ஃபுல்லாக ட்ரை ஆக விடுவேன். பிகாஸ் எங்கள் வீட்டில் எல்லாருமே ரைஸ்லலாம் போட்டு சாப்பிடுவோம். ஸோ எங்களுக்கு வந்து அந்த கிரேவி டைப்பில் தான் வேணும். அதனால் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டு எடுத்தோன்னா டிஷ் ரெடி ஆயிடும், சூப்பராக ரெடி ஆயிடும். இந்த மாதிரி நல்லா ஹையில் வச்சு கொதிக்க விட்டுருங்க. ஃபைனலாக டிஷ் இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு.
இதுதான் நான் பண்ண சிந்தாமணி. அந்த கலர் பார்த்திங்களா, நான் சொன்னேன்ல அந்த ரெட்டிஷாக வரதுக்காக ஃபஸ்ட்டே நான் வரமிளகா போட்டது. ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம செஞ்ச சிக்கன் சிந்தாமணி. இது வந்து எங்கள் அம்மா செஞ்ச நாட்டுக்கோழி குழம்பு எனக்கு குடிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. இது வந்து எக் தோசை. இப்போது இதை வந்து நம்ம சிந்தாமணியோட டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக சூப்பராக தான் இருக்கும். ஏன்னா நான் ஆல்ரெடி டேஸ்ட் பார்த்துட்டேன். செம்மையாக இருக்குது. ஸ்பைசியாக தான் இருக்குது. பிகாஸ் நான் வந்து அந்த ட்ரை சில்லி வந்து நிறையா போட்டுட்டேன். நீங்கள் வந்து பேபிக்காக செய்கிறீங்க, இல்லை உங்களுக்கு ஸ்பைசி இவ்வளோ வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கம்மி பண்ணி போட்டுக்கலாம். என்னால் பேசவே முடியல. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சூடாக வேற இருக்குது. சிக்கன் சூப்பராக வந்துருச்சு. செம்மையாக இருக்குது. அப்படியே ஆயிலியாக செம்மையாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.